அனைவரையும் அழைத்து வர பணியாளர்களாக பணியாற்ற கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே சகோதரர்களே, ஒருவேளை எனக்கு கடவுள் ஒரே நேரத்தில் 10 இடங்களில் பணியாற்றும் ஆற்றலையும் வாய்ப்பையும் தந்தால் இன்னும் ஏராளமான மக்களை இறைவன் பால் திருப்பியிருப்பேன் என்று இறந்து 472 ஆண்டுகள் ஆகியும் கூட அழியாத உடலை பெற்று இந்திய திருநாட்டிலே பணியாற்றிய புனித பிரான்சிஸ் சவேரியார் குறிப்பிடுகிறார். இவர் உலக மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். என் வாழ்வில் நான் சந்திக்கக்கூடிய அத்துணை துன்பங்களையுமே நான் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய துன்புறும் மக்களுக்காக, அவர்களது மீட்புக்காக நான் ஒப்பு கொடுப்பேன் என்று இவ்வுலகத்தில் வாழ்ந்து வெறும் 24 ஆண்டுகளே வாழ்ந்து 4 சுவர்களுக்குள் இறைவனிடம் ஜெபித்து வாழ்ந்த குழந்தை இயேசுவின் புனித தெரசா தான் உலக மறைபரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலி என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவர் நாடு பாராது வெயில் பாராது எல்லா சூழல்களிலும் சென்று பணியாற்றுகிறார், மற்றொருவர் 4 சுவர்களுக்குள் இருந்து பணியாற்றுகிறார். எப்படி இவர்கள் இருவரையும் நாம் உலக மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர்கள் என்று அழைக்க முடியும்? ஒன்றே ஒன்றுதான் அன்பிற்குரியவர்களை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று. ஒளியினுடைய தன்மை வெளிப்புறத்திலே நாம் பார்த்து விட முடியும். பல இடங்களிலே போதிப்பதன் வழியாக, செயல்படுவதன் வழியாக நாம் நமது மறையை பரப்ப முடியும், இந்த மனிதத்தை மண்ணிலே விதைக்க முடியும். மற்றொரு புறம் உப்பை போன்று கண்களுக்கு தெரியாமல் பணியாற்றக்கூடியது. இந்த 2 நிலைகளும் தான் இந்த 2 புனிதர்களும் செயல்பட்டிருக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஒளியை போன்று எல்லா நாடுகளுக்கும் சென்று கிறிஸ்தவத்தை பற்றி போதிக்கின்றார். குழந்தை இயேசுவின் புனித தெரசாவோ 4 சுவர்களுக்குள் இருந்து உப்பை போன்று மற்றவர்களுடைய மனங்களை மாற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார். மறைபரப்பு ஞாயிறு தேவையா? அன்பு மிகுந்தவர்களே, இந்த உலகத்திலே ஏறக்குறைய இன்றைய நாளில் தான் ஏறக்குறைய உலகத்தில் வாழக்கூடிய 100 கோடிக்கும் அதிகமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மறைபரப்பு ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். யார் இந்த மறைபரப்பு ஞாயிறை முதலாக அறிமுகப்படுத்தியது? 1926ஆம் ஆண்டு 11ஆம் பயஸ் இந்த மறைபரப்பு ஞாயிறை எல்லா நாடுகளிலும் கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். எதற்காக? ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய ஞாயிறு மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் நம் மறையை பரப்ப வேண்டும்? இதற்கு யார் அடித்தளமாக இருக்கிறார்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் குறிப்பிடுகிறது அன்பிற்குரியவர்களே, திரு அவைக்கு பல்வேறு இயல்புகள் இருக்கிறது. எக்லேசியாலஜி என்ற பாடத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் எடுத்தார், குளித்துறை ஆயர். அப்பொழுது திரு அவை என்பது கிறிஸ்துவினுடைய மறை உடலாக இருக்கிறது. இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் கத்தோலிக்கர்களை உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறது. அதே போல திரு அவையினுடைய முக்கியமான இயல்பு அது இறை வார்த்தையை போதிக்க வேண்டும் என்பது. ஏன் இறை வார்த்தையை போதிக்க வேண்டும்? ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தலைவர், இந்த இறை வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் போதித்திருக்கிறார். எவ்வாறு? யூத சமயத்திலே நாம் நினைப்பது போன்று வெறும் 10 கட்டளைகள் மட்டும் கிடையாது. மாறாக யூத சமயத்திலே மிஷ்னா என சொல்லப்படக்கூடிய 613 சட்டங்கள் இருக்கிறது. அதனால்தான் யூதர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்கள், ஏழைகள் எந்த செயலை செய்தாலும் அது தவறுதான், பாவிகள் ஒதுக்கப்பட்டவர்கள், அதே போல அடித்தட்டு மக்கள், புற இனத்தார் அனைவருமே ஒதுக்கப்பட்டவர்களாக. ஏனென்றால் அவர்களால் சட்டங்களை கடைபிடிக்க முடியாது. சட்டங்கள் என்பது மிகவும் உயர்ந்த தட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் சட்டங்கள் எளிதாக இருந்தது. அதனால் அவர்கள் அனைவருமே பாவிகளாக ஒதுக்கி கொண்டிருந்தார்கள். இந்த 613 சட்டங்களையும் தான் அவர்கள் ஸ்கேலாக வைத்துக்கொண்டு இதை செய்பவர்கள் சரியானவர்கள், இதை செய்யாதவர்கள் சரியற்றவர்கள். ஓய்வு நாளில் அவர்கள் இயேசு முடக்குவாதமுற்றவரை குணமளிப்பார், வாழ்வு அளிப்பதவர்களுக்கு முக்கியம் அல்ல, மாறாக சட்டத்தை மீறினால் அது தவறு என்று அனைத்தையும் தவறான பாதைகளை புரிந்து கொண்ட சூழலில் தான் நம் ஆண்டவர் வருகிறார். கடவுள் என்பவர் பிறரை துன்புறுத்தக்கூடியவர் அல்ல, பிறருக்கு அந்நியப்பட்டவர் அல்ல, மாறாக அன்பிற்குரியவராக இருக்கின்றார். கடவுள் எப்பொழுதுமே எல்லோரையும் அன்பு செய்பவர் என்றுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதம் என்ற மறையில் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை புறம் தள்ளி இறைவன் அன்பானவர், இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கிறார் என்று விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற மன்றாட்டை கற்றுக் கொடுக்கின்றார். அதே போல உங்களது ஜெபங்கள் எப்பொழுதும் உங்களை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடாது, மாறாக அனைவரையும் மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று அனைவரையும் கூட்டு இயக்க திரு அவையாக அழைத்து செல்லும் முயற்சியை 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் முன்மொழியவில்லை. அதற்கு முன்பாகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2023 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்மொழிந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியது சினடல் சர்ச், கூட்டு இயக்க திரு அவை.
அதில் கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் மிஷன், அதாவது அனைவரும் இணைந்து வர வேண்டும், அனைவரும் ஒன்றாக பங்கேற்க வேண்டும். அப்பொழுதுதான் மிஷன் என்று அழைப்படக்கூடிய நமது இறைவார்த்தை பகிர்வானது வல்லமை உள்ளதாக மாறும் என்று குறிப்பிடுகின்றார். புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகிறது, இந்த உலகத்திலே ஏறக்குறைய 2249 மறை மாவட்டங்களும் 6974 அருள்பணி பயிற்சியகங்களும், இந்த குருமானவர் பயிற்சியகம் சொல்லுவாங்கல்ல, அது இருப்பதாக குறிப்பிடுகிறது. திருச்சி மறை மாவட்டத்தில் எங்க இருக்கிறது என்று தெரியுமா? புனித பவுல் இறையியல் கல்லூரி. அதே போல அதற்கு உள்ளாகவே புனித அகுஸ்தினார் இளம் குருமானவர் பயிற்சி இல்லம் என்றெல்லாம் இருக்கிறது. அப்படியானால் எதற்காக இப்படிப்பட்ட பிரத்யேகமான பகுதிகளில் இந்த மாணவர்களை தயார் செய்ய வேண்டும், அருள் சகோதரிகளை தயார் செய்ய வேண்டும்? இவர்களுக்கு மட்டும்தான் இந்த இறைபரப்பு அல்லது மறைபரப்பு பணியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை அன்பிற்குரியவர்களே. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே, சிறு குழந்தைகள் முதல் அனைவருமே நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். குருத்துவத்திலே 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று பொது குருத்துவம், மற்றொன்று பணி குருத்துவம். பணி குருத்துவத்திலே 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று திருத்தொண்டு பணி, மற்றொன்று அருள் பணியாளர் பணி, மூன்றாவது ஆயர் பணி. மூன்றிற்குமே ஒரே வகையான அருள் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் த கிரடேஷன், அந்த பணியினுடைய தன்மை மாறுபடுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான், அருள் சகோதரர்களுக்கு மட்டும்தான் இந்த மறையை பற்றி போதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இருக்கிறதா? இல்லை. மாறாக பொது குருத்துவத்தில் பங்கேற்கக்கூடிய அனைவருமே கிறிஸ்துவை பற்றி எல்லா இடங்களுக்கும் போதிக்கக்கூடிய கடமையையும் நாம் பெற்றிருக்கின்றோம். எவ்வாறு போதிப்பது? ஏதோ இறைவார்த்தை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக செல்வது மட்டும் போதனை அல்ல. மாறாக நமது செயல்கள், நமது வார்த்தைகள், நம்மை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு இவர் முற்றிலுமாக மாறுபட்டவராக இருக்கிறார், இவரது செயல்பாடுகள் நமது உள்ளத்தை தாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஒரே ஒரு சிந்தனை யாருக்காவது நாம் கொடுத்து விட்டால் நிச்சயமாக நாம் மறைபரப்பு பணியாளர்கள் தான். நீங்கள் திருவை வரலாற்றை பாருங்களேன். ஏறக்குறைய 313ஆம் ஆண்டு வரை திருவை நாம் நினைப்பது போல இப்படிப்பட்ட இடங்களிலே போதிப்பது போல ஒரு சூழல் கிடையாது. மாறாக கிறிஸ்துவை யாராவது அறிக்கையிட்டாலே, இவர் கிறிஸ்துவர் என்று தெரிந்தாலே அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கக்கூடிய சூழல் இருந்தது. அப்பொழுதுதான் 313ஆம் ஆண்டு மிலான் சட்டம் வருகிறது. ரோமையிலே கிறிஸ்துவமானது அரச மதமாக அறிக்கையிடப்படுகிறது. அதன் பின்புதான் அனைத்துமே கிறிஸ்துவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. கிறிஸ்துவை பற்றி போதிப்பதற்கும் அவரை பற்றி நம்பிக்கை அறிக்கையிடுவதற்குமான சூழல் ஏற்பட்டது. எண்ணி பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைய நாட்களிலே எவ்வாறு கிறிஸ்துவை அறிக்கையிடப் போகின்றோம்? உண்மையிலேயே நினைத்து பார்க்கின்ற பொழுது ஐரோப்பா நாடுகளை போன்று நமது நாடுகளும் மாறிக்கொண்டு வருகிறதா என்ற கவலையும் கூட சில நேரங்களில் இருக்கத்தான் செய்கிறது. ஐரோப்பா நாடுகளிலே பெரும்பாலான ஆலயங்கள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு மாற்றங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இன்றும் கூட சில இடங்களிலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நினைவிருக்கும், நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது அப்பொழுது இருந்த அதே தாக்கம், அதே ஆர்வம் இப்பொழுது இருக்கிறதா என்றால் இல்லை. பல நேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே மற்ற வகுப்புகளுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். அனைத்து விதமான அறிவு சார்ந்த வகுப்புகளுக்கும் அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நமது ஆன்மீகம் சார்ந்த, நமது ஒழுக்கம் சார்ந்த இந்த திருப்பலிக்கும் மறைக்கல்வி வகுப்புக்கும் அனுப்புவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நமது அடிப்படையிலே, நமது குடும்பங்களிலே, நமது பிள்ளைகளுக்கு நமது மறைக்கல்வி எவ்வாறாக இருக்கிறது? இப்பொழுது அனைத்தையுமே நீங்கள் வழங்கி விடுவீர்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து உங்களை அநாத இல்லங்களிலே சேர்ப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அடிப்படை ஒழுக்கங்கள் அற்று இருக்கக்கூடிய சூழலை நாம் செய்தித்தாள்களிலே ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றோம். ஆக நமது மறைபரப்பு பணியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது மறையானது நமது பிள்ளைகளுக்கு முதலில் வழங்கப்பட வேண்டும். இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்லக்கூடிய ஏறக்குறைய 178 நாடுகளில் கத்தோலிக்க மிகவும் அதிதீவிரமாக பரவி இருக்கிறது என்றால் அதற்கு நாம் செய்யக்கூடிய சிறு சிறு முயற்சிகள் தான். இப்பொழுது நாம் வழங்கக்கூடிய அந்த சிறு தொகையானது திருத்தந்தையினுடைய பிரத்யேக செக்ரட்டரி அவர்களுக்கு வழங்கப்படும். அதன் வழியாக மறையை பற்றிய, மறை தழுவாத நாடுகளுக்கு இந்த பணமானது அனுப்பி வைக்கப்படும். ஆகவே நமது சிறு முயற்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நமது பிள்ளைகளுக்கு மறையை பற்றி போதிப்போம். அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த மறைக்காக, குறிப்பாக அருள் தந்தையர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கம், கடமை நமக்கு கட்டாயமாக உண்டு. தொடர்ந்து நமக்காக, நமது அருள் தந்தையர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். நிச்சயமாக நமது வாழ்வு மிகவும் சிறந்த வாழ்வாக அமையும். இறைவனுடைய ஆசீர் உங்களோடும் எங்களோடும் தங்குவதாக.